ஊபியில் 21 வயது பெண்ணின் வயிற்றுக்குள் 2 கிலோ முடி அகற்றமா? பஞ்சாபில் விவசாயி வயிற்றில் 140 நாணயங்களா? ராஜஸ்தான் வாலிபர் வயிற்றில் 146 ஆணிகள் அகற்றம். நடது வயிற்றுக்குள் 1 கிலோ ஆணி, ஸ்க்ரூ, நட்டு, போல்டு. எக்ஸ்ரே செய்த மருத்துவர்கள் அதிர்ச்சி. என்ன ஹரி, எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப பலமாக இருக்கு. ஏஐ படத்தில் வடிவேல் காமெடியில் டியூப்லைட் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பார். நான் கூட அது காமெடின்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே ஸ்க்ரூ, நட்டு, போல்டுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது எதுவும் நோயா? ஆமாம் ஹரி, உண்மையிலேயே அது பைக்கா அப்படின்ற ஒரு நோய் தான். இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மேக்பை அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவைக்கு கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் சாப்பிடணுன்ற ஆர்வம் இருக்கும். அந்த பறவையோட லட்டின் பேர் தான் வந்து பைக்கா. அதுலேருந்து தான் இந்த நோய்க்கு பைக்கான்ற பேர் வந்திருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற காக்கா அப்பள வடையிலேருந்து மீன் எலி வரைக்கும் சாப்பிடுது. அதை விட பெரிய ஆளாக இருக்குமோ? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. உணவு இல்லாத பொருட்களை சாப்பிட்றத நம்ம பைக்கா அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்ட பொருளை சாப்பிட்றதுக்கு குறிப்பிட்ட பேர் இருக்குது. உதாரணமாக அக்குஃபேஜியா, அதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை சாப்பிட்றது. கட்டோஃபைரோஃபேஜியா, எரிஞ்ச சாம்பல் கறித்துண்டை சாப்பிட்றது. சின்டாஃபேஜியா, செலோஃபன் டேப்பு, இந்த மாதிரியான பொருட்களை சாப்பிட்றது. கோனியோஃபேஜியா, டஸ்ட்டு, தூசியை சாப்பிட்றது. டெர்மெட்டோஃபேஜியா, ஒரு சிலர் உதட்டில் இருக்க தோலை கடிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோலை சாப்பிட்றது. ஜியோமெலோஃபேஜியா, பச்சை உருளைக்கிழங்க சாப்பிட்றது. ஹெமட்டோஃபேஜியா, நம்ம ஊர் ரத்த காட்டேரி கேள்விப்பட்டிருப்போம்ல, வேம்பர், ரத்தத்தை குடிக்கிறது. ஹைலோஃபேஜியா, அதாவது ஷார்ப்பான கிளாஸஸ் சாப்பிட்றது. மியூக்கோஃபேஜியா, குழந்தைங்க மூக்குலேருந்து சளி வரும்போது அதை நாக்கில் தொட்டு சாப்பிடுவாங்களா, அது. பேகோஃபேஜியா, ஐஸ் கியூப்ஸை கறக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றது. சாப்போஃபேஜியா, சோப்பை சாப்பிட்றது. ட்ரைகோஃபேஜியா, முடி கம்பளி மாதிரி பொருளை சாப்பிட்றது. அஞ்சியோஃபேஜியா, கல், மண் மாதிரி பூமியில் கிடைக்கிற பொருளை சாப்பிட்றது. இந்த ஜியோஃபேஜியாவுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று இருக்குது. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு மனிதர்களை அடிமையாக கொண்டு போயிருந்தாங்க. அங்கே சுரங்கங்களில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு ஒரு வகை களிமண்ணை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்திருக்குது. குறிப்பாக வயிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய நேரங்களில் அந்த களிமண்ணை சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் அந்த களிமண்ணை ஆராய்ச்சி பார்க்கும்போது அதில் கயோலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கயோலினுக்கு வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருந்திருக்குது. அதனால வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்குல இந்த கயோலின்கிற கெமிக்கலை ரொம்ப காலமா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அது புழக்கத்துல இல்லை. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் இந்த பைக்கா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளே பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனை இதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு இல்லாத பொருட்களை சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த பைக்காவை பற்றி இன்னும் விரிவாக நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஸ்வாதிக், சைக்காட்ரிஸ்ட், சென்னை. வணக்கம் டாக்டர். உணவு இல்லாத பொருளை சாப்பிட்றத எப்போ வந்து நம்ம பைக்கா அப்படின்னு சொல்லுவோம்? உணவுக்கு அப்பாற்பட்டு ஊட்டச்சத்து இல்லாத தேவையில்லாத பொருட்களை 1 மாத காலம் மேலே சாப்பிடும்போது பைக்கா அப்படின்ற ஒரு வியாதின்னு சொல்லுவோம். இந்த பைக்காங்கிற நோய் எதனால வருது டாக்டர்? பொதுவாக குழந்தைங்க வெளியில் இருக்கிறது சின்ன சின்ன பொருட்கள்லாம் என்னது அப்படின்றது ஒரு ஆர்வத்தில் வாயில் போட்டு பார்க்குறதுல பழக்கம் இருக்குது. அது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல மேலே ரொம்ப ஜாஸ்தியாக ஆகுது அப்படின்றப்ப பைக்காவாக மாறலாம். கர்ப்பகால பெண்களுக்கு அந்த நேரங்களில் பசி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய ஈர்ப்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்றப்பையும் அவங்க கண்டதையும் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலாச்சார ரீதியாக பார்க்கும்போது சில இடங்களில் அயன், கால்சியம் குறைபாடு இருக்கும்போது மண்ணை சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் நிறைய பேர் வந்து பைக்கா இருக்கும். மன ரீதியான்னு பார்க்கும்போது சில இடங்களில் ஆட்டிசம் இருக்கும் குழந்தைகளுக்கு, மனநல குறைபாடு இருக்கும் குழந்தைகளுக்கு, ஸ்கிசோஃப்ரெனியா போன்ற மனநிலை பாதிக்கப்படுறவங்களுக்கு, ஓசிடி இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பைக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகப்பேறு டைமில் ரொம்ப காமன் சிக்கிள் செல் அனீமியா இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப காமனாக இருக்கலாம். குழந்தைங்க பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுறாங்களோ இல்லை அப்யூஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு கூட ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இந்த மாதிரி சில விஷயங்களை சாப்பிட்ற பழக்கங்கள் வரலாம். அது பைக்காவாக மாறலாம். டாக்டர், சிலருக்கு பென்சில் சாப்பிட்றது, பல்பம் சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆணி, ஸ்க்ரூ இந்த மாதிரியான பொருளை சாப்பிட்றது பழக்கம் இருக்கும். இதில் எது ஆபத்தானது, யாருக்கு சிகிச்சை தேவைப்படும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்குது டாக்டர்? இது ஆபத்து இல்லாததுன்றது எப்படி பிரிக்கிறோன்னா, அது எதை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களில் ஐஸ் கட்டி மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. பட் அது தேவையில்லாதது தான், நியூட்ரிஷன் இல்லாதது தான்.
ஆனால் அது ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. பட் சில நேரங்களில் அபாயமான பொருட்கள் ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்றா அது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இன்னொன்று அது என்ன விஷயங்கள் ஏற்படுத்தலைன்னா, இப்போ சில பேர் வந்து முடியை எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஒரு உருண்டை மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி அது நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் போய் பாஸ் ஆகிறத அப்படியே பிளாக் பண்ணும். இப்படி பிளாக் பண்ணுறதுனால அப்ஸ்ட்ரக்ஷன் வர்றதுனால ஏற்படுத்தும் ப்ராப்ளம்ஸும் வரும். இன்னொன்று, இப்போ மண்ணெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ அங்கே இருக்கிற கிருமிகள், அங்கே இருக்கிற வேர்ம்ஸ் அதெல்லாம் உள்ளே போயிட்டு அதனால் ஏற்படுத்தக்கூடிய செகண்டரி ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் சாப்பிட்றாங்க, ஒரு குண்டூசி சாப்பிட்றாங்க, இல்லை ஆணிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ அது சில நேரங்களில் வயிறு இல்லைன்னா குடல் அதெல்லாம் கிழிச்சிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நம்ம கட்டாயமாக டாக்டர் போய் பார்க்கணும் டாக்டர்? டாக்டருக்கு கூட்டிட்டு போறதுக்கான அறிகுறிகள்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆப்வியஸா முதல்லயே வந்து அவங்க சில விஷயங்களை அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றது வந்து தெரிய வரும். 1 மாதம் காலம் தாண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் அவங்களால நிறுத்த முடியல அப்படின்றப்போ மருத்துவர்களை பார்க்கறது நல்லது. அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு பசியின்மை வர ஆரம்பிக்கலாம், வயிற்று பிரச்சனைகள், அசிடிட்டி, வயிறு வலி, கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல், இந்த மாதிரி பிளாக்கேஜ் ஆன சிம்டம்ஸ்லாம் இருக்குது, ரத்தம் ஏதாவது வருது வாயிலிருந்து, டாய்லெட் போகும்போது வந்து கருப்பாக வருது அப்படின்றப்போ அந்த மாதிரி நேரங்களில் டாக்டரை பார்க்கறது நல்லது. இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது டாக்டர்? சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்களில் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இதுலேருந்து கொஞ்ச நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து அவங்க ரொம்ப நாள் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ஆபத்து விளையிற சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்றப்போ சிகிச்சை முறைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு பேசிக்காக அது எப்படி சாப்பிடணும், இதனால் இந்த சாப்பிட்றதுல என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ ஆங்ஸைட்டிக்காக எடுக்கிறாங்க, கோப்பிங் மெக்கானிசமாக அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ வேறு ஹெல்த்தியான கோப்பிங் மெக்கானிசமாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா இதில் இருந்து அவங்க விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற மாதிரி நம்ம உளவியலில் நம்ம பண்ணுவோம். டாக்டர், ஜென்ரலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சின்ன கல் இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நியூஸில் நிறைய கேள்விப்படுறோம், வயிற்றிலிருந்து 1 கிலோ கல் அகற்றம், முடி அகற்றம், ஆணி, பிளேடு இந்த மாதிரி பொருட்களை அகற்றம் அப்படின்னு கேள்விப்படுறோம். இது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு அவங்க உடம்புக்குள்ளே ஏதாவது ஃபிசியாலஜிக்கலாக சேஞ்சஸ் நடக்குமா டாக்டர்? ஃபிசியாலஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய நேரங்களில் நடக்கலாம். ஏன்னா நம்ம வயிறு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எலாஸ்டிக்கான ஒரு பேக் தான். ஸோ அது என்ன ஆகும்னா வந்து முடி போன்ற ஒரு பெருசாக வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தாத ஒரு பொருள் உள்ளே போய்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ வந்து அந்த வயது வந்து அப்படியே மெதுவாக அதுக்கேற்ற மாதிரி வந்து எலாங்கேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சில நேரங்களில் வந்து அவங்க ப்ரெக்னன்சி மாதிரி தெரியறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் போய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபிசியாலஜிக்கலாக சேஞ்சஸ் நடந்தாலும் அது காலப்போக்கில் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ டாக்டர், ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னீங்க. பைக்கானா என்ன, எதனால் வருது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாரி டின்னருக்கு சீரியல் பல்ப் ரெடியாக இருக்கு.